எல்லாம் முடிஞ்சுச்சு, தோத்துட்டோம், எல்லாமே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதே ரீசனா அங்க சொல்றாங்க, நீ வந்து எனக்கு வந்து உனக்கு வந்து நான் நிக்கலைன்னா எனக்கு என் மேல நீ ஒரு இதா நினைப்பியோ, தப்பா நினைப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்றது தப்பு. அதுக்கப்புறம் இங்க வந்து தனியா வந்து பேசுறப்ப, நீ உன்னை யார் எனக்கு வந்து நிக்க சொன்னேனா அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல எனக்கு விஷாலுக்கும் முத்துக்கும் தான் நிக்கணும்னு இருந்துச்சு, ஆனா நான் உனக்கு வந்து நின்னுட்டேன், என்ன செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படின்றப்ப அவங்க நிக்கலனாலும் நின்றாலும் கவலைப்படுறது இல்ல. அங்க சொன்ன ரீசன் இருக்குல்ல, நீங்க என்ன வேணா ரீசன் சொல்லலாம். தப்பு ஃபுல்லா அவங்க மேல வச்சுக்கிட்டு, நீ நினைச்சிருவியோ நான் இது பண்றேன், அது எனக்கு டாமினன்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றது அது என்ன? அவங்க சொல்லி இருந்தா பரவாயில்ல. அவங்க நினைப்பாங்கன்றதுக்காண்டி இவங்க இது பண்ணி இவங்க மேல திருப்ப கூடாதுல ஒரு தப்ப. இவங்க நினைச்சிருக்காங்க. இல்ல இல்ல நான் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி டாம் ஸ்பேஸ் வந்து சரியா ஹோஸ்ட் சரியா ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாங்க நானே இது யோ பண்ணிட்டே இருந்தேன். எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் எதுக்கே திரும்பவும் டாமோட ஸ்பேஸ் இழுக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல டாம் அப்பதான் இது ஈஸியா இருக்கும்ல புரியுறதுக்கு. ஈஸியா நல்லா ரொம்ப சூப்பர் ஈஸியா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே ஓகே அவ்வளவுதான். மேபி உங்களுக்கு அப்படி தோணிருக்கலாம். பட் பாக்குறேன் மேபி வந்த யாருக்குமே இல்ல அப்படி இல்ல தோணல. எனக்கு தோணுனதுக்காக எல்லாம் சொல்லல. ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஜாக்லின் தான். எனக்கு உண்மையாவே ஜாக்லின்காக தான் இந்த பொண்ணுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஒரு இதுதான் புரிஞ்சுது. அவ போயிட்டு நிதானமா கேட்டப்போ சௌந்தர்யா வந்து ஓகே அப்போ இது விட்டுடலாமா, இதுக்கு மேல பேச வேணாம்னு சொன்னப்போ அவ ரொம்ப அழகா ஒரு கொஸ்டின் கேட்டா. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொல்றதே உனக்கு வந்து நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாம இரிட்டேட் ஆகுற மாதிரி எவ்வளவு வேகமா நீ கட் பண்ற, இவ்ளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் டிபெண்டன்ட்டா நம்ம இப்ப பாரு ஒருத்தர் டிபெண்டன்ட் கூட இல்ல சாரி ஷீ இஸ் இண்டிவிஜுவல் பிளேயர். ஏன் நம்ம இவங்க கூட போயிட்டு சப்போர்ட்டிங்க்கோ இல்ல சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கூட நம்ம பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஷீ இஸ் இண்டிவிஜுவல் பிளேயர். அவளுக்கு யாரும் எனக்கு தெரியல பியர்லாம் இருக்கிறாங்களான்னு ஜாக்லினுக்கு. அவளுக்கு அன்னிலேருந்து அதே அளவு ஓட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. யார் ஜென்யூனோ ஆர்கானிக்கா ஓட் பண்றாங்களோ அந்த பொண்ணுக்கு அதே அளவு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளோ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னா போன சீசன் மாதிரி ஏமாந்துடக்கூடாது இல்லையா. இவ வந்து ஸ்மெல் பண்ணாம எங்க மிஸ் ஆகுறா அப்படின்றது எனக்கு புரியலன்றதுனால தான் கேட்டேன். ஓகே தேங்க்யூ, நான் இறங்கிக்கிறேன். நன்றி நன்றி நன்றிமா. ரோசினி ரோசினி இருங்க. ரோஷினி நீங்க பேசுங்க. உங்களுக்கான டைம் கண்டிப்பா இருக்கு. ஆனா தீனதயாளன் வந்து என்கிட்ட முந்தானத்து ஸ்பேஸ்ல ஒரு கேள்வி கேட்டாரு. ஓகே. கடையெல்லாம் சாத்திட்டு ஆள் இல்லாத கடையில உட்காந்து என்கிட்ட சண்டைக்கு வா, சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்ல. இன் டெர்ம்ஸ் ஆஃப் சௌந்தர்யா. நான் அப்படியே இழுத்து புடிச்சுட்டு இல்லங்க எங்கங்க விளையாடல. அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க, நல்லா தான் விளையாண்டாங்கங்கிறேன். நான் யோசிக்கிறேன் எனக்கு பாயிண்ட் இல்ல. ஓகே. அதனால வந்து ஐயா இது கடைய ஆரம்பிக்கும்போது வாங்க. நீங்க வந்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து தீனதயாளன்ட்ட சொன்னேன். ஓகே. அவர் இன்னையோட கேம பத்தி உங்களுக்கு ஓகேவா? ரோஷினிக்கு ஓகேன்னா ஓகே. இல்லன்னா வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பேசலாம். அடுத்து கூட அவர் பேச வைக்கலாம். அவர் பேச விடலாமா? ஓகே. தீனதயாளன் பேசலாம். இன்னையோட எபிசோட் பத்தி பேசுங்க. பேசிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்காக எடுத்ததுமே வந்து கட்டைய எடுத்துட்டு உருட்டு கட்டை எடுத்து அடிக்கிற மாரி பேசக்கூடாது. ஓகே? ஓகே. சூப்பர். ஓகே. குட் பாய். சொல்லுங்க. ஹலோ. இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு 2 பாயிண்ட் பத்தி பேசணும். 2 பாயிண்ட் அப்படின்றபோது ஒன்னு வந்து கேம்ல ஆக்சுவலி கேம் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் தான் பண்ணான். பட் அது சொதப்பிடுச்சு. ராணாவோட மூவ் அவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை கம்பி கட்டுறதமா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கடைசியில ஒரு சுத்தி வளைச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் அதுல ஜாக் பண்ண தப்பு என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் 2 பேரை கூட்டு வந்துட்டு இவங்க கன்டினியூ பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்பயே என்ன பண்ணிருக்கணும், தேர்டாவே ராணாவை கூப்பிட்டுருக்கணும். இப்ப நான் கன்டினியூ பண்ண போற முத்து ராணுவ அமுச்சு விடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஜாக்லினோட ஸ்மார்ட் மூவா இருந்திருக்கும். அப்ப வந்து அப்பயே அவங்களுக்கு ப்ரூட்டலா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஓகே இவன் ராணுவ வந்து கடைசியில வரானா இல்லையான்னு கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கை தூக்கினாலும் எப்படி இருந்தாலும் வரதான் போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 பேர் தானே முத்துக்குமாரனுக்கும் ஜாக்லினுக்கும் அக்ரிமெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் 2 பேரை நான் கொண்டு போய் விட்டு எனக்கு எக்ஸாஸ்ட் ஆகல என்னால பண்ண முடியும்னா நான் கன்டினியூ பண்றேன் அப்படின்றதான் அவங்களோட பாயிண்ட். சோ இவங்க ஜாக்லின் என்ன பண்ணிருக்கா, நான் 2வது கொண்டு வந்து விட்டுட்டேன். சோ நான் என்ன கன்டினியூ பண்ண போறேன். இப்ப வந்து எனக்கு ராணுவ ஏத்தி விடு அப்படின்னு சொல்லியிருந்தானா அப்ப வந்து முத்துக்குமரன் வந்து பேசியிருப்பான். பிளாக் பெப்பர் நான் ரிமூவ் பண்ணலங்கயா. பக்கா இருக்கும் ஸ்பேஸ். கன்சிடர் உங்களை மைக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா திரும்ப ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். ஒய் மைக் ரிமூவ் மீ ஊ அப்படின்னு மெசேஜ் போட்டுருக்கீங்க. வாங்க மைக் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஏன் பேசுங்க தீனா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்துச்சு. சோ அங்க இடத்துல வந்து ஜாக்லின் வந்து கொஞ்சம் சௌந்தர்யா விஷாலுக்கு போயிடக்கூடாதுன்றதுல யோசிச்ச ஜாக் வந்து
ராணவ வந்து தேர்டா கொண்டு வந்திருக்கணும்ன்றத அந்த இடத்துல யோசிச்சிருந்தானா அது சரியான கேமா இருந்திருக்கும். இல்லனா இவன் முத்துக்குமார் என்ன பண்ணிருக்கணும்னா ஃபர்ஸ்டே கொண்டு போயிட்டு ராணவ கொண்டு போய் ஏத்தி விட்டுருக்கணும். அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு மஞ்சுரிகிட்ட வந்து மஞ்சுரி வந்து அதுக்கப்புறம் மீன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். மஞ்சுரி ஏத்தி விட்டா கண்டிப்பா ஜாக்லின் தான் வின் பண்ணிருப்பாங்க பை த கேம். சோ அப்படி பண்ணிக்கலாம், இல்ல மஞ்சுரி விட்டுக்கலாம். இதுதான் வந்து நல்ல கேமா இருந்திருக்கும். எனக்கு ஃபீல் ஆகுது முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் தான் சப்போர்ட் பண்ணுன்றது தான் அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அதனாலதான் கேமே ஆரம்பத்துல விளையாடல. ஆனா அது கடைசியில மிஸ் ஆயிடுச்சுன்றதான் எனக்கு அந்த கேமை பத்தி ஃபீல் ஆகுது. சிம்பிள். உங்களுக்கு இல்லங்க. எப்படி நாங்க தோணுது? இப்பதான் அத பத்தி பேசி முடிச்சோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து முத்துக்குமரனுக்கு 2 பேர் தான் சப்போர்ட் பண்றேன்னு நின்னாங்க. ஓகே. தீபக் வந்து ஜாக்லின் தீபக்கையுமே போங்கன்னு தான் சொல்லுவாங்க. லைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லன்னா நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தீபக் தான் என்ன சொல்லுவாரு, இல்ல எனக்கு இந்த வாரம் உன்னோட கேப்டன்சிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி தீபக் வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பேசும்பொழுது என்னன்னா, கன்சிடர் ஜாக்லின் உண்மையாலுமே எக்ஸாஸ்ட் ஆகியிருந்தால் முடியல அப்படின்னா, அவர் வந்து வேர்ட ட்விஸ்ட் பண்ணிட்டாரு முத்துக்குமரன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷன் சப்போர்ட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமேட்டு ஃபாஸ்ட்டா போறாங்க அப்படின்னதுமே, அவர் வந்து ஒரு மாரி வேற மாரி யோசிச்சுட்டாரோ, வந்து வேர்ட் பிளே பண்ணிட்டாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ராணவ் தான் இல்ல இல்ல ம். லைவ்ல இத திருப்பி திருப்பி ஹைட்ரேட் பண்ணி கேட்பாரு. இது பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க். நீ போயிடுவியா இல்ல நீ ஃபர்ஸ்ட் 2 இதுல மிஸ் பண்ணா நான் வந்துட்டுமா அப்படின்றத இவர் ஆமா. ஆனா கேட்டிருப்பாரு. அதான் அவங்களால முடிஞ்சுச்சே. இது முத்துக்குமரன் என்ன சொல்லுவாருன்னா, "நீ பண்ணலன்னு" சொல்லுவாரு. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆள கூட்டிட்டு போய் விடுவாங்க. அவரு ஒருத்தர விடுவாப்ல. ஃபர்ஸ்ட் அருண் அவரு கூட்டு போவாப்ல. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவித்ராவ கூட்டு போய் கீழ உளுக்காட்டி விட்டுருவாங்க. அடுத்து திரும்ப தள்ளிட்டு வருவாங்க. தள்ளிட்டு வந்து 2 பேரும் அட் அ டைம்ல ஏத்துவாங்க. இன் பிட்வீன்ல ரஞ்சித் விழுந்துருவாரு. விழுந்துட்டு இவங்க தான் வந்துட்டாங்களே. இவங்க வரலன்னா முத்துக்குமரன் சொல்றது நியாயம். அதான் உன்னால முடியலையே பரவால்ல குடு ஜாக்லின் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னா உன்னோட ஆள வந்து நீ எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி அவர் தாராளமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹி வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் அப்சர்விங் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காப்ல. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கமெண்ட்ட பாஸ் பண்றாரு. வந்துட்டுமே இவங்க 3வது ஆள கூட்டு போகும்போது தான் விஷால் வந்து 2வது ஆள கூட்டிட்டு போறாரு. ஓகே. சோ ஜாக்லின் நின்னுட்டாங்க. நின்னதுக்கு அப்புறம் ராணவ் பர்பஸ்ஃபுல்லி வரல. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட் என்னன்னா, கன்சிடர் 3வதா ராணவ்னு இவங்க கூப்பிட்டிருந்தால் அது வந்து ட்விஸ்டா இருந்திருக்கும். பட் அதுதான் ராணவுக்கு ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி அவர் டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் வந்து ஒரு ஆக்டிங்க போட்டாப்ல. நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன். எப்படி மஞ்சரி வந்து நான் விஷால் கூட போயிட்டு பாதியில இறங்கி வந்துருவேன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்களோ, ராணவும் வந்து ஜாக்லினுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ற ஒரு வார்த்தைய மட்டும் யூஸ் பண்ணாரே தவிர, பட் ஹி ரியலி டோன்ட் வாண்ட் டூ சப்போர்ட் ஜாக்லின். அதுதான் அவரோட இன்டென்ஷன். நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன் இதுல. அதுதான் என்னன்னா இதுல சாரி பிரதர். இது நீங்க ஒன் ஹவர் எபிசோட்ல பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ராணவ் வந்து அந்த பெட்ரூம்ல டிஸ்கஷன் நடக்கிறப்ப நான் ஆல்ரெடி விஷாலுக்கு வாக்கு வாக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு ஜாக்லின். சொல்லுவாப்ல. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே, டேய் ராணவ் சொல்லியிருக்கான்டா. அவன் வந்து முத்துக்குமரனா நீயான்னு வரும்பொழுது, நான் வந்து உனக்கு தான் வந்து நிப்பேன். மத்த யாருக்கும் நிக்க மாட்டேன்னு சொல்றதையுமே அவர் ஹைலைட் பண்ணியிருப்பாப்ல. இதுல வந்து ராணவ் தான் வந்து அ ஒரு மாரி ஒண்ணு பண்ணிட்டாப்ல. ஆனா அதுக்கு வந்து ராணவுக்கு ஃபயர் விட்டுன்னு இருந்தாங்க. ராணவ் கேம் பிளே வாவ்! அப்படின்னு. நானே பார்த்தேன். என்ன கேம் பிளே இது? அ ஆக்சுவலி சாரி டாம். அதான் இதுல தீனதயாளன் என்னன்னா இ இதுல முத்துக்குமரன் தப்பு சொல்றதுல எதுவும் இல்ல. ம். எனக்கு என்னன்னா இதுல ஜாக்லின் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பே பண்ணியிருந்தாங்கன்னா தேர்டா வந்து அவங்க அந்த இடத்துல நின்னு கேட்டிருக்கணும். எப்படியா இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் வந்து அவனுக்கு தான் வரப்போறாங்க. அவன் இல்லன்னா அப்பயே அந்த இடத்துல அவனை எக்ஸ்போஸ் பண்ண விட்டுட்டு ம்ஹ்ம். அதுக்கப்புறம் மத்தவங்கள கூட்டு போய் நிறுத்திருக்கணும். ம்ஹ்ம். சோ அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டு கடைசியில உள்ள வந்துட்டு நீ இவன் ரயான் பாயிண்ட் தான் சரியான காமெடி. எனக்கு உள்ளுக்குள்ளார பைத்தியம் மாதிரியே பேசிட்டு இருந்தான் இன்னைக்கு. என்னன்னா நீ வந்து 99% தோக்க போறன்னு தெரிஞ்சாலே அது உங்க கேம் பிளான். எப்படி ஆனாலும் தோக்க போறேன்டா. அதுல 1% என்னன்னா ஜாக்லினால முடியல அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஜெயிக்கிற வேடம் இருக்குல்லடா, அதை தானே நான் வின்னிங் ஸ்கோப்பா எடுத்துக்கிறேன். ம்ஹ்ம். எனக்கு சுத்தமா ஜெயிக்கணும். ரயானுக்கு என்னன்னா ஜாக்லினை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக நீ முத்து போடுற பிளான், நீ ஜெயிக்கணும்னு போடுற பிளானே தப்புடா அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ம்ஹ்ம். ப்ரோ இன்னொன்னு சொன்னேன். இதுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரயான் கேட்ட கேள்வியில இன்னொன்னு மட்டும் சொல்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் 2 பேர்த்த போய் இறக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க ஜாக்லின். மிச்சம் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணல விஷால் கிட்ட இருக்கிற வெயிட் வந்து அதிகம். ஒரு 5 பேர்த்தையுமே கொண்டு போயிட்டு விட்டுட்டாலுமே விஷால் தான் எப்படினாலும் ஜெயிச்சிருப்பாரு. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஜாக்லின் அந்த டீலே தப்புன்றதுதான் அவர் ரயான் பாயிண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. ஆனா ஊடால லைவ்ல பாக்குறப்ப அந்த பாயிண்ட சொன்னாரு. அப்ப இல்ல கூட்டி இப்பயுமே பார்த்தாங்க. தெளிவா கன்வே பண்ணிருப்பாப்ல. கரெக்ட்டா கட் பண்ணாங்க. பட் ஸ்டில் ரயான் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். டாம். என்ன பாயிண்ட் ரயான் என்ன சொல்லுங்க. இல்ல சொல்லுவாரு ஒரே அப்படின்னா தீனா சொல்லுங்க. இல்ல டாம், இதுக்கு சிம்பிள் ரீசன் நான் சொல்லட்டுமா?
ம். முத்துக்குமரன் அவரும் ஜாக்லின் நாமினேஷன்ல இருக்கணும் முடிவு பண்ணிட்டார். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதை தாண்டி அங்க அவர் கேம் பிளேலாம் அது போர்ட் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே அவரோட பிளான். இதை ம்ஹ்ம். ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணது முத்துக்குமரன். அவர் யாரெல்லாம் வச்சு விளையாடினார்னா ராணவ், மஞ்சரி டூவா ஸ்டாண்ட் பண்ணாங்க. பட் ராணவ் அப்படி இல்லை. முத்துக்குமரன்ட்ட இருந்தாலுமே சப்போஸ் முத்துக்குமரன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போய் விட்டுருந்தாலுமே பாதியிலேயே ராணுவம் கண்டிப்பா இறங்கி இருப்பாரு. 100% நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து சோஃபாலே அது டிசைட் ஆன பேச்சு. விஷால் தான் போக சொல்லுவார். அந்த விஷால் தான் கேமை டிசைட் பண்ணி ராணுவ வந்து முத்துக்குமரன் அனுப்பி விட்டார். அங்கேயே முடிஞ்சு போச்சு. ம்ஹ்ம். அடுத்தது இங்க விஷால்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே முத்துக்குமரன்ட்டே ஜாக்லின்ட்டே போக மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. ஸோ அங்கேயும் கேம் டிசைட் ஆயிடுச்சு. நீங்க ஜாக்லின் வந்து நீங்க தீனதயானந்த சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா மஞ்சரியை கூப்பிட்டு இருந்தாலும் இல்ல ராணவ கூப்பிட்டு இருந்தாலுமே அங்க இன்வேலிட் ஆயிருக்கும். அவர் பாதி வரைக்கும் போயிட்டு நடுவுல இறங்கி இருப்பார் அடிச்சு நான் சொல்லுவேன். அப்படியே போயிருந்தாலும் அது இட்ஸ் அ ஃபெயிலியர் கேம். இது ஏன்னா ஒன் சைடட் கேம் டிசைடட் ஃப்ரம் த ஒன்ஸ் அனௌன்ஸ்டு த டாஸ்க் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல நான் இது கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ராணா வந்து இறங்கி இருப்பாரு. பட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்ன்றேன். மீன்ஸ் என்னன்னா ஏறி இது பண்ணியிருந்தானா டர்ட்டி கேம் கரெக்ட். ஆயிருக்கும். இப்ப ஸ்மார்ட் மூவ் ஆன மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லைங்களா? அதை தான் ஆனா சொல்றேன். அது ஸ்மார்ட் மூவ் இப்ப கிடையாது. மஞ்சுரி அதை பண்ணியிருந்தாங்கன்னா டர்ட்டி கேமா மாறி இருக்கும். இல்ல தீனதயாளன், இப்ப உங்களுக்கு எனக்கு லைவ் பாக்குற நிறைய மக்களுக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் இப்ப 1 lakh பீப்புள்ஸ்க்கு மேல பாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ட்விட்டர் ஹேண்ட்லிங் எல்லாருமே நிறைய பேர் பாக்குறாங்க. ஏன்னா 1 hour அந்த லைவ் எபிசோட்ல அந்த குறிப்பிட்ட இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி பாக்குற பீப்புளுக்கு இப்ப ஒரு கிளாரிட்டி நிறைய பேருக்குமே வரும். ஸோ அது நம்ம இப்படியும் டிசைட் பண்ணிக்கலாம். அதற்கு தான் நான் இந்த கிளாரிட்டி கொடுக்கணும்னு வந்தேன். ஓகே. அதான் இதுதான் அந்த முத்துக்குமரன் டாஸ்க்கை பத்தி நான் பேச நினைச்சது. அடுத்தது வந்து டிராமா எபிசோட் ஆஃப் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா. சரி. அப்புறம் எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. என்னன்னா நான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே தெரியும். ரயானை தவிர அந்த கேங்குக்கு எவனுமே உண்மையா இல்ல, இன்க்ளூடிங் இல்ல. ஜாக்லின். உண்மை ஓகேங்களா? அதுதான். சோ இருங்க ஒரு செகண்ட் இருங்க தீனா. என்னத்துக்கு நீங்க வந்து ஆர்கே தம்ஸ் டவுன் போடுறீங்க? உண்மையாலுமே அந்த கேங்குக்கு உண்மையா இருந்த ஒரே ஆள் ரயான் மட்டும் தாங்க. சவுண்டுக்கு நெருடல் இருக்கும். பட் ஐ ரஞ்சித் திங்க் ஜாக்லின் இஸ் டூ ஆல்சோ. பட் இல்ல எனக்கு என்ன ஜாக்லின் அண்ட் பொறுத்த ரயான் தாங்க. நானும் நோ நோ அக்செப்ட் நோ பண்ண மாட்டேன். ஏங்க நான் ஜாக்லின் அண்ட் ரயான் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகே. நான் வந்து ஜாக்லின் இதுல தனியா கழட்டி விடல. ஜாக்லின் அண்ட் ரயான் தான் அதுக்கு உண்மையா இருக்காங்க. சௌந்தர்யாக்கும் விருப்பம் இல்ல. ஜெஃப்ரிக்கு அதனால பெனிஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லி இருந்தாப்ல. பிளஸ் வந்து ரஞ்சித் வந்து ஊடால வந்து சரி நம்மளும் யங் பாயா மாறிடலாம் கோவா கேங்ஸ்னு சாங் போட்டதும் வந்து நின்னுட்டாப்ல. அதுதான் நடந்துச்சு. சரி இப்ப நீங்க பேசுங்க தீனா. யா. ஓகே. நான் ஒரு 2 மினிட் மட்டும் ஃபுல்லா பேசிடுறேன். எந்த பாயிண்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் நான் 2 நிமிஷம் முடிச்சதுக்கு சரி அப்புறம் ஓகே. அடிங்க. சோ நான் நல்லா கண்டினியூஸா இருக்கு நல்லா பேசிடுறேன். இருக்கு. எனக்கு ஏன் ஜாக்லினும் அதுல உண்மையா இல்ல அப்படின்னா, ஜாக்லினோட மைண்ட் செட் எப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு கூட முத்துக்கிட்ட கேம்ல என்ன சொல்றீங்க, தேங்க்யூ முத்து அப்படின்னுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு, இல்ல அவங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம கேங்ல இருக்காங்கன்னாங்கன்னா ஷி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தம் அன்இன்டென்ஷனலி. அதாவது இன்டென்ஷனலா எதிர்பார்க்கறத விட மனசுக்குள்ளார அந்த இது இருக்கு. சரி இவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணணும் நிக்கணும்ன்றத ஒரு இன்டென்ஷன் இருக்கு. சோ அந்த விஷயத்துல ரயான் மட்டும்தான் ஒரு அளவுக்கு அந்த கேங்குக்கு உண்மையா இருந்தது நான் பார்த்தேன். அடுத்த விஷயம் சௌந்தர்யா வந்து என்னன்னா அது வந்து கிரிஞ்சுக்காக அந்த கேம்ல சேர்ந்தது. கிரிஞ்சு கன்டென்ட் குடுக்கணுன்றதுக்காக. அத அப்படியே ஓட்டிட்டு இருந்துச்சு. தப்புன்ன உடனே ஃபர்ஸ்ட்டே ஜெஃப்ரி கிட்ட வந்து இது பண்ணுது. அப்புறம் நேத்து வந்து குழி வெட்டி வச்சிருந்தாங்க. நம்மலாம் வந்து குதிச்சுக்கிட்டோம்னது. அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லுது, நீ வந்து உன் பக்கத்துல நிக்கலன்னா, நீ என்ன தப்பா நெனச்சுப்பன்னு சொன்னது. இது எல்லாமே பார்த்தன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சௌந்தர்யாஸ். ஜாக்லினோடது என்னன்னா, இத சிம்பிளா என்ன பண்ணிருக்கலாம்னா, சௌந்தர்யா உனக்கு இப்படி தோணுதா? இனிமேட்டு நீ நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிக்க தேவையில்ல. ஆஸ் பெர் கேம் எப்பயாவது இன்டராக்ஷன் வந்துச்சுன்னா, அதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல எந்த பேச்சுவார்த்தையும் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்னு இருந்தாங்கன்னா, ஃபயர் விட்டுருக்கலாம். அங்க தேவையில்லாத ஒரு டிராமா எபிசோடு. நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. அதாவது என்னன்னா, ஒரு பேசுறத பேசி ஒரு கண்ணீர் மல்க, நடுவுல ஒரு கண்ணீர்கள் என்ன, போஸ்டர்கள் என்ன அப்படின்ற மாரி இதெல்லாம் போட்டு தேவையில்லாத டிராமாஸ் இதெல்லாம். ஒரே இடம். சௌந்தர்யா எனக்கு இதுக்கு மேல வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. உன் கேம நான் கெடுக்கணும்னு நினைக்கல. இதுக்கு மேல உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். உனக்கு கேம்ல ஏதாவது நீ நானும் பேசணும்னா பேசிக்கலாமே தவிர, அந்த கேம கெடுக்காத மாரி இருக்கிற இன்டராக்ஷன் மட்டும் வேணுமே போதுமே தவிர, பெர்சனலா நமக்குள்ளார இந்த மாரி கம்யூனிகேஷன் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்னு இருந்தாங்கன்னா, அது ஃபயர். இதுதான் சொல்றேன். இதுதான் ஜாக்லினோட வீக்கஸ்ட் பாயிண்ட். ஷி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் சம்ஒன் அன்இன்டென்ஷனலி ஹூ ஷி லைக்ஸ் ஆர் லவ்ஸ். சரி பிரதர். பட் இது உங்க ஒரு நிமிஷம் ஐயா பிபி பெர்ஸ்பெக்டிவ். ஒன் செகண்ட் இப்போ நீங்க சொல்றீங்களா அன்இன்டென்ஷனலா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு. எல்லாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
விஜய் விஷால் வரும்பொழுது அருண் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாப்ல. அருண் வரும்பொழுது விஜய் விஷால் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாப்ல. சத்யா வரும்போது இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களும் ஆனந்தி வரும்போது அன்ஷிதாவாகட்டும், பவித்ரா வரும்போது இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா அன்இன்டென்ஷனலா எல்லாருமே வீட்டுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றது இட்ஸ் காமன். அத நம்ப மிகைப்படுத்தி இந்த இடத்துல பேச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட்லி நீங்க சொன்னீங்க, சௌந்தர்யா ஒண்ணு பண்ணாங்க, டிராமா அது இது. அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பிகாஸ் ஆ எனக்குமே அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த 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 மொத்த கான்டெக்ஸ்ட்லயுமே. ஓகே. பிகாஸ் உங்களுக்கு உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க இருத்துறலாம். இவங்க இவங்க வந்து ஜாக்லின் தப்பா நெனச்சுருவாங்கன்னு நெனைக்கல. எல்லாருமே தப்பா நெனச்சுருவாங்களோ! இவங்க மட்டும் தனியா கேங்கா இருந்து ஸ்கோர் பண்ணிருவாங்களோன்னு இவங்க நெனச்ச மாதிரி தான் எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சு. ஓகே. அதனால இவங்க அதுல வந்து ஆட் ஆன் ஆகிக்கிட்டாங்க. அண்ட் 3 திங் யூ டாக்ட் அபௌட் ஜாக்லின். ஜாக்லின் வந்து இந்த பாயிண்ட்ட ஷார்ப்பா சொல்லியிருக்கலாம். ஜாக்லின் அவங்க சொல்லுவாங்கல்ல, "காலையில நீ வந்து எதுக்கு நின்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நீ தப்பா நெனச்சுப்ப தானே நின்னேன்னு" சொன்ன உடனே, "அப்படி பண்ணாத. எனக்கு அது வேண்டாம். எனக்கு அந்த மாரி நீ பண்ணவே வேண்டான்றத" அந்த இடத்துல அவங்க ரொம்ப தெளிவாவே சொல்ட்டாங்க. "சரி நான் இனி பண்ணல" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீயா ஒண்ணு நெனச்சுக்கிற. நீ நெனச்சது நீ டாமினன்ட்ன்னு உன்னோட பார்வைக்கு அப்படி தெரியுது. நான் அப்படி கிடையாது." அப்படி நீ சொல்லும்பொழுது, அத ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கொண்டு வரும்பொழுது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அது அது ஓகே தான் நான் ஃபீல் பண்றேன். பட் அத அடுத்தடுத்து கொண்டு போய் அழுதுருக்கு. மேபி அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கலாம். என்ன நான் வேற ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்கலாமே. நீயா வருவ? நீயா எனக்கு சப்போர்ட் பண்ணுவ? அப்புறம் ஃப்ரெண்டுன்ற ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட நீயே என்ன குறை சொல்லும்போது, நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு அது அவங்க எமோஷனலா அழுத மாரி தான் நான் பார்க்குறேன். பட் நீங்க அந்த காமெடியா சொன்னது வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதனால நான் சிரிச்சேன். ஓகே. இப்ப BB8. ம். எனக்கு என்னன்னா, இதுல தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் முத்துக்குமரன ம். வந்து. அந்த லெட்டர் எழுதின டாஸ்க்ல ஜாக்லின் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு அவர் நெனச்சாரு. ஆனா ஜாக்லின் தான் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அத ஒரு டிராமாவா இல்ல வந்து ஒரு 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 கிரையிங் எபிசோடா இதுவரைக்கும் அவர் கொண்டு போனதே இல்ல எங்கேயுமே. கிரையிங் சோ எபிசோடா ஒரு தீனா தீனா முத்துக்குமரன் ஒன் நெறைய செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டாம். இடத்துல கொண்டு போயிருக்காரு. எப்படின்னா, இப்பதான் இவங்களோட இன்டென்ஷன் தெரியுதுன்னு மக்களுக்கு ஒரு பார்வைக்கு சில டயலாக்ஸ்லாம் விடுறாரு பாத்தீங்களா? அது எல்லாமே டிராமா எபிசோடு தான். முத்துக்குமரன் பண்ற எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த ஆனா இது, அவர் அழுகல அப்படின்றதுனால இவங்க கண்ல கண்ணீர் வந்துட்டதுன்றதுனால இவங்க தவறாக மாட்டாங்க. அவரு கண்ல கண்ணீர் வரல அப்படின்றதுனால அவரு கரெக்ட் ஆக மாட்டாரு. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இத கொண்டு போய் ஜாக்லின்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணல. இப்ப ஜாக்லின் கூட உட்கார்ந்து ம். நான் வா பஞ்சாயத்து பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி உட்கார்றது தான் பிரச்சனைங்கிறேன் நானு. நீங்க மக்கள்ட்ட சொல்லிங்க. ம். இப்ப என்னன்னா, இப்ப சௌந்தர்யா கூட தான் பேசி முடிச்சுட்டு வந்து கேமராக்காக இவங்களே இப்படி பண்ணுவாங்களாம். அப்புறம் இவங்களே ஏதாவது கேட்டா கொடையுதும்பாங்களாம். அப்படி அப்புறம் ரயான் இவன் அங்க சும்மா போய் அங்க முட்டிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் கூட நான் ஒரு இடத்துக்கு ஒத்துக்கிறேன். என்னன்னா ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றது கூட ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப ஒருத்தவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விளக்கம் குடுக்கணும்ன்றதுல, அந்த விளக்கம் குடுக்கணும்ன்ற இடத்திலேயே நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோங்கிறேன். அது ஒரு எக்ஸ்போஸ் இடத்த கிடையாதுங்க. விளக்கமே ஏங்க குடுக்கக் கூடாது. விளக்கம் குடுக்கக்கூடாது. சிலர் வந்து ஒரு மாதிரியான ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பரவால்ல என்ன ஆனாலும் சரி மக்கள் பார்த்துக்கிறாங்க. நான் எதுக்கும் போய் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க மாட்டேன். அந்த மாரி இந்த வீட்ல இருந்த ஒரே ஆளா நான் ஆரி அர்ஜுனன தான் பார்க்குறேன். அவரும் ஒரு சில இடத்துல வந்து பாலாஜி முருகதாஸ்ட்ட அங்கங்க பேசிட்டு இருந்தாரு இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ப்ளனேஷனே குடுக்காம ஸ்ட்ராங்கா இருந்தவர் அவரு மட்டும் தான். ஆனா எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஷோல்டர் தேவைப்படும். நம்ம ரொம்ப கலங்கி நிக்கிறப்பயோ, இல்ல டவுன் ஆகுறப்பயோ, என்னடா இப்படி பேசிட்டாங்களே அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு ஷோல்டர் தேவைப்படும். அத நம்ம வந்து பெருசா பார்க்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் இஃப் இட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அக்ரி டூ டிஸ்அக்ரி. அவ்வளதான். என்ன சொல்றீங்க? ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான். நான் எடுத்தோனே அதான் சொன்னேனே டிராமா எபிசோட்ஸ்ன்னு. ம். ஓகே. நல்லா இருக்கு. அண்ட் சரி இன்னொன்னு விடுங்க. ம். அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்ட்டீங்க. சரி அதனால எதுவும் எதுவும் இது பண்ண பேச இது பண்ணல. குட் பாய் BB8 நீங்க. அடுத்து அடுத்து என்ன? என்ன அன்னைக்கு ஒரு சண்டைக்கு வந்தீங்களே, அந்த சண்டைய இப்ப இப்ப போடுங்க. அதுதான் நான் இன்னும் உங்கள்ட்ட இருக்க அந்த பதிலுக்கு தான் நான் கேள்வியே சரி, வச்சுட்டேன். தலைவர் என்ன பதிலை சொல்றாருன்னா, எதிர்பார்த்து கொண்டு வெயிட் கீழ பண்ணிட்டு யாராவது உங்களுக்கு சௌந்தர்யாவோட கேம் அப்சர்வ் பண்ணாங்க. இட் டசன்ட் மீன் தட் நீங்க சௌந்தர்யாவோட ஃபேனா இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. இல்ல ஜெனுவினா இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா இத்தன நாளா வந்து என்னோட டாப் 5லயுமே வந்து சௌந்தர்யா தான் இருக்காங்க. ஓகே. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலயுமே அத நான் மாத்த போறதும் கிடையாது. ஓகே. கன்சிடர் இதே மாரி ஒரு கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க, கன்டினியூஸா இருக்காங்கன்னா, எனக்கு அப்ப பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகலாம். பட் என்னோட டாப் 5லயுமே சௌந்தர்யா தான் இருக்காங்க. தலைவன் என்ன கேட்கிறாப்ல அப்படின்னா, சௌந்தர்யா லாஸ்ட் 5 வீக் என்ன விளையாண்டாங்க? என்ன வந்து ஒரு கேம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணாங்க? எப்படி அவங்கள நீங்க டாப் 5 உள்ள வைக்கிறீங்க? ஏன் தீபக்க வைக்கல? அப்படின்னு என்ட்ட கேள்வி கேட்டாப்ல. தீபக் வந்து ஃபர்ஸ்ட் 5 வாரம் விளையாடல. இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காப்ல. பிளஸ் அவருக்கு வந்து நெறைய சாதகமான விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இதுவரைக்கும் 1 வாரம் கூட வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் பண்ண தவறுகள் கூட அதட்டி கேட்கப்படவே இல்ல விஜேஎஸ்னால. ஆனா சௌந்தர்யா அப்படின்ற ஒரு பெர்சன் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா கூட போட்டு பொளிர்னு அடிச்சு உட்கார வச்சு, இல்லம்மா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1000 இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு அகைன் ஷி இஸ் டூயிங் சம்திங். கியூட்னஸ் எல்லாமே தாண்டி நெறைய இடத்துல அவங்க வேலிட் பாயிண்ட்ஸ் வச்ச மாரி எனக்கு இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா தலைவன் கேட்கும்போது எனக்கு பாயிண்ட் எதுவும் வாயில வரல. உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா, மேல வந்து பேசுங்க. என்ன சொல்றீங்க?
நான் கொஸ்டினை மட்டும் இன்னும் ஒரு டைம் ரீஃப்ரேஸ் ஓகே. பண்ணிக்கிறேன். நீங்க இன்னும் நீங்க ஹார்ஸா வந்து கொஞ்சம் அதை பாலிஷ்டா பாலிஷ்டா போட்டீங்க. போட்டலாம். ஓகே. ஓகே. என்ன என்ன கேள்வின்னா, கடைசி ஒரு 5 வாரமா அந்த சத்யா கேப்டன்சில போய் நடுவீட்ல உட்கார்ந்து அந்த கேம கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துனத தவிர, இந்த 5 வீக்ஸா அந்த கியூட் ரியாக்ஷன்ஸ், கியூட் கவுண்டர்ஸ் தவிர, சௌந்தர்யா இந்த கேம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவ் ஐடியா குடுத்தாங்க. ஒரு ஒரு இந்த மாரி ஒரு ஒரு டிஃபரண்டா யோசிச்சு இத ப்ரொபோஸ் பண்ணாங்க. அப்படின்ற மாரி இந்த கேமுக்குன்னு என்ன பண்ணாங்க ஒரு 5 வீக்ஸா? இல்ல நான் இந்த பேசவா? கேமுக்குன்னு வந்து பிக் பாஸே ஒன்றும் பண்ணலையே. சௌந்தர்யா பண்றது அப்புறம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இல்ல ஒரு சரி, நிமிஷம், ஒரு நான் அதுக்கு நிமிஷம், ஒரு ஒரே எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், சொல்றேன். ஒரே நிமிஷம். எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்ன மாரின்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ராஜாராணி டாஸ்க்ல தீபக்கோ இல்ல மஞ்சரியோ இந்த சைடுல இருந்து பண்ண மாரி. அடுத்தது வந்து பொம்மை டாஸ்க்ல பவித்ரா இன்க்ளூடிங் ஐ வில் இன்க்ளூட் பவித்ரா ஆல்சோ. பவித்ரா வந்து ஒரு கேம் விளையாடி ஒரு 5 பேத்து வெளிய தூக்குன மாரி. இல்ல வந்து அடுத்தது என்ன டாஸ்க்? ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்ல அகைன் மஞ்சரி அண்ட் தீபக் மாரி. அடுத்தது லாஸ்ட் வீக் மேனேஜர்ஸ் டாஸ்க்ல ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக் மாரி, இல்ல மஞ்சரி மஞ்சரி மாரி. இவங்கள மாரி ஒரு ஒரு அந்த கான்செப்ட்ட குடுக்குற அந்த வீக்லி டாஸ்க்ல நம்மளோட இன்வால்வ்மெண்ட்ட போட்டு, நம்மளோட கேரக்டர் ரிவீல் பண்றதுக்குள்ள ஒரு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்ம இப்படிதான் ஒரு முடிவு எடுப்போம். நம்ம இப்படிதான் ஒரு டிசைட் பண்ணுவோம்ன்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் கேம்ஸ். நம்ம வந்து ஜஸ்ட் ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிட்டு, சிரிச்சுக்கிட்டு, கியூட் ரியாக்ஷன் குடுத்துட்டு, கவுண்டர் குடுத்துட்டு போறதுக்கு பேரு பிக் பாஸ் இல்லன்றது என்னோட ஃபீலிங்கு. சோ இது மாரி இந்த லாஸ்ட் ஒரு 5 வீக்ஸ்ல சௌந்தர்யாவோட கேமு அவங்களோட கேரக்டர் இதான் டிஃபைன் பண்ணுது இந்த கேம்ஸ்ல அப்படின்ற மாரி ஏதோ ஒரு இது அதாவது சொல்லுங்க. இதே நான் நேத்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்காக நிக்கிறான்னு சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு அவளே அதை உடைச்சு விட்டுட்டா. என்ன பேசுறதுன்னு தெரியல அந்த விஷயத்துல. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் இவ்வளோ ராஜா ராணி டாஸ்க்கு, இன்னும் பொம்மை டாஸ்க்கு, இன்னொரு டாஸ்க் என்ன சொன்னீங்க? டெவில் டாஸ்க்கு, இன்னொன்று இப்போ மேனேஜர் இந்த டாஸ்க் 4 டாஸ்க்கை சொன்னீங்க. இந்த 4 டாஸ்கில் 3 கடைசி டாஸ்க் மட்டும்தான் முத்துக்குமரன் பேரும் வந்துச்சு. ஜாக்லின் பேரும் அப்புறம் கடைசி டாஸ்க்ல தான் வந்துச்சு. நான் சொல்றேன். இல்ல நான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து இப்ப மத்தவங்கள வேலிடேட் பண்ண சொல்லலைங்க. நான் மத்தவங்கள வேலிடேட் பண்ண நான் சொல்லல. வேலிடேட் பண்ணல. நான் யாரோட ஃபேனும் நான் சொல்லல. சொல்றேன். நான் உங்களுக்கு பதில் தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல ராஜா ராணி டாஸ்க்ல அவங்க ஒண்ணுமே பண்ணலன்னு. யாருமே ஒண்ணும் பண்ணல. மஞ்சரி தீபிகா தவிர யாரும் ஒண்ணும் பண்ணல. ரயானா அங்கங்க பேசியிருப்பாரு. ஜாக்லினுமே ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த டாஸ்க்ல அவங்க தான் லோயஸ்ட் பெர்ஃபார்மரு. அந்த கடைசியா நிக்க வச்சு செஞ்சாங்க தெரியுமா? இவங்க உட்காந்துட்டு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் அழுதாங்க. அந்த இதுல அந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு நாளாச்சு அவங்க பேசப்பட்டாங்க. அந்த ஒரு நாள் கூட அவங்க பேசப்படாத நிறைய பேர் இருக்காங்க. நீங்க டாப் 5ன்னு சொல்ற நிறைய பேரை சொல்றேன். மஞ்சரி தீபக்கை தவிர அந்த ராஜாராணி டாஸ்க்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பொம்மை டாஸ்க்ல ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சண்டை நடந்துச்சுல, அதுல ஜாக்லின், ராணவு இந்த 3 பேர் தான் பேசப்பட்டாங்க. அந்த வீக்ல அவங்க அந்த இதான் ஹோல் இதாவே இருந்துச்சு வீக்கெண்ட்ல. நீங்க சொல்ற அதே டாப் 5ல மத்த யாருமே அவ்வளவு இதா பேசப்படல. அந்த அந்த உட்காந்தாங்க தெரியுமா 2 பேரு, 3 பேரு, மஞ்சரி, ஜாக்லின், அன்ஷிதா, அந்த 4 அதெல்லாம் அந்த இதுதான் பேசப்பட்டுச்சு. இன்னொரு டாஸ்க்ல இன்னொரு என்ன சொன்னீங்க? ஈவில் ஈவில் ஏஞ்சல்ஸ்ல டிமன்ஸ் வெஸ் ஏஞ்சல்ஸ்ல அவங்க ஒண்ணுமே பண்ணல. 2 பேருமே ஒண்ணும் பண்ணல. புரியுதா? மஞ்சரி பண்ணாங்க, தீபக் பண்ணாங்க, சாச்சனா பண்ணாங்க. ஆனா இவங்க எல்லாமே வீக்கெண்ட்ல பேசப்படல. இந்த 2 பேர் மட்டும் தான் பேசப்பட்டாங்க. இவங்கள சுத்தி தான் அந்த வாரமே போச்சு. சண்டை போட்டாங்க. அந்த இது வேணாம் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அவங்கள பத்தி ஐயா, நீங்க நடந்ததை திருப்பி நான் சொன்னதை திருப்பி நீங்க திருப்பி சொல்றீங்க. சொல்லல. நீங்க நான் இந்த கேட்டது டாஸ்க்ல ஒரே என்ன பண்ணாங்கன்னு கேள்விதான். கேட்டீங்களா? அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லைங்கய்யா, நான் சொன்னதே தான் நீங்க திருப்பி இவங்க பண்ணாங்கன்னு சொல்றீங்களே தவிர, இவங்க பண்ணி சௌந்தர்யா ஓகே, இந்த 5 வீக்ல BB8. அவங்களோட கேம் பாயிண்ட்டுக்கு என்னோட கேரக்டர் யூஸ் பண்ணி இந்த இந்த கேமை என் கேரக்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் இப்படி அப்படின்ற மாதிரி கடைசி ஒரு 5 வீக்கா என்ன பண்ணிருக்காங்கன்றதா சிம்பிளான கேள்வி. நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த டாப் 5ல இருக்கிற இன்னும் 4 பேரை கூப்பிட்டு வச்சு இவங்களா பண்ணாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் கேட்கறது என்னன்னா, One second. அவங்க பண்ணதை அவங்க அதிகமா தான் பண்ணிருக்காங்கன்றேன். சௌந்தர்யா அதிகமா தான் பண்ணிருக்காங்கன்றேன். மேனேஜர் டாஸ்க்ல கூட அந்த கொடையை பிடிச்சி இழுத்தது இருக்குல்ல, அது பேசப்படும் சொல்லுச்சு. ஆனா அது பேசப்படல. ஆனாலுமே நீங்க சொன்ன மாதிரி முத்துக்குமரனோ, தீபக்கோ, மஞ்சரியோ, ஜாக்லினோ இந்த 4 பேருக்கு ஈக்குவலா பண்ணாங்களான்னா இல்ல. ஆனா இவங்களும் பண்ணாங்க. நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லவே முடியாது. அந்த 5 வாரத்துல இவங்க கான்ட்ரிபியூஷன் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. வீக்கெண்ட்ல பேசப்பட்டிருக்கு. 2 வாரம் தொடர்ந்து அடி வாங்கியிருக்காங்க. அவங்க பண்ணது எல்லாமே
என்னன்னா ஒரு ஒரு ஒர்ஸ்ட் கேம் தான். எப்படின்னா யாரையாவது வம்பு இழுக்கிறது, யாரையாவது போய் தொட்டுட்டு கத்துறது, யாரையாவது போய் அடிச்சுட்டு கத்துறது. கடைசியா நீங்க ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கொடை விஷயத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க? ஆஹ் அதுக்கு முன்னாடி என்ன டாஸ்க்னு சொன்னா ராஜாராணி டாஸ்க்ல சுத்தமா அவுட்டு. அதாவது ஒரு கேரக்டர் டிஃபைனிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு இடத்துல கூட எனக்கு கடைசி 5 வாரத்துல வரல. வெறும் ஒருத்தவங்க தேவையில்லாம வெறுப்பேத்தி விட்டு அவங்கள வந்து கத்த விட்டு இவங்க அதுல தேவையில்லாம போயிட்டு இது பண்ணி ரோஸ்ட் வாங்குறதுக்காக, அதாவது நம்மள பேசப்படணும், நம்மளை பத்தி பேசணும், அதாங்க கேம். இந்த அவ்வளவுதான். அதானே பேசுற கேம். இப்போ அதாவது பேச வைக்கிறது தானே பேசுறதுக்கு தீனா கேம். நம்மளை பத்தி நம்மளை பத்தி பேசணுங்க, ரைட்டுங்க. நம்மளை பத்தி பேசணும்னா இப்ப சரிங்க, நான் ஓப்பனாவே வரேங்க, அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்ப சௌந்தர்யாவோட கேரக்டர் இன் பிக் பாஸ் கேம் சூப்பரா? தீனா, நான் உங்ககிட்ட ஒரே ஒன்று சொல்றேன். நீங்க வந்து வேற எங்கேயோ டீவியேட் பண்ணிட்டு போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சீசன் 5ல ராஜுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன கேரக்டர் டிஃபைன் பண்ணாரு? அவர் வெறும் ஏங்க என்டர்டெயின் தான் பண்ணாரு. வெயிட் பண்ணுங்க, என்டர்டெயின் தான் சொல்றேன். பண்ணாரு. அதுக்கு அவர் நான் வின்னர் சொல்றேன், ஆகலையா? நான் வின்னர் அதுக்கு நான் பதில் மெட்டீரியலா சொல்றேன். சௌந்தர்யாவை பார்க்கல. ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி என்டர்டெய்னர்ஸ். அண்ட் நான் மத்தவங்கள அது காட்டிலும் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஜாஸ்தியா பண்றாங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன். ராஜு வந்து அட்லீஸ்ட் he showed what his talents are. மிமிக்ரி பண்ணியிருக்காரு, ஆக்ட் பண்ணியிருக்காரு. கேம் மட்டும்தான், அதாவது என்னன்னா வீக்லி கேம். அதுவும் வந்து என்னன்னா அந்த வீக்லி கேம் வரப்ப அந்த கேரக்டரா வந்து அந்த கேமுக்கு என்னென்ன பண்ண முடியும் பண்ணிக்க தவிர, கேம் இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு ஷாப்பிங் டாஸ்க் இல்ல அந்த மாதிரி டாஸ்க்ல விளையாடி ஜெயிக்காம இருந்துக்கலாமே தவிர, he showed his talent. ஓகே யாரையும் போயிட்டு வீணா வம்பிழுத்து ஆப்போசிட்ல இருக்கவங்களை ட்ரிகர் பண்ணி, இல்ல ஆப்போசிட்ல அந்த வீக்கெண்ட்ல வந்து நம்மளை பத்தி பேசணும் எப்படியோ ஒண்ணு. அதாவது இளவு வீட்டுல இருந்தா பொணமா இருக்கணும், கல்யாண வீட்டுல இருந்தா நம்ம மாப்பிள்ளையா இருக்கணும், பொண்ணா இருக்கணும்ன்ற மாதிரி இல்லாம அந்த வீக்ல அவரோட டேலண்ட் எப்படி அதை யூஸ் பண்றது தான் ராஜுவோட கேம். ஓகே இப்ப சௌந்தர்யா இந்த 5 தீனா வீக்ஸா தீனா அவங்க டேலண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது உங்க அதுதான் மேபி பெர்செப்ஷன். ஒன் நோ செகண்ட் உங்க பிரியா, வேலையோடு பெர்செப்ஷன்ல எல்லாரையும் ஒன் செகண்ட் ஃபோர்ஸ் ஒன் பண்ணாதீங்க. செகண்ட். உங்க பெர்செப்ஷனை நீங்க வச்சுக்கோங்க. see lot of people like her for different reasons. not that I'm just supporting her. சம்டைம்ஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ரீசன் சௌந்தர்யா மாதிரி இருந்தா ஒரு பண்ணலாம். கேரக்டரை நான் பார்ப்பேன்னா 100% I will just compare to all those boring contestants who talk forever and or இல்ல சில பேர் இடத்துல உட்காந்துட்டு அந்த gossip gang இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணோம்னா I'm not interested. I want to see something different on the screen when I'm getting bored. one line counters sometimes interesting-ஆ தான் இருக்கு. நான் வந்து கம்ப்ளீட்டா I will not ignore her out of top 5. நான் 5th பொசிஷன்ல கூட வச்சுப்பேன், but I will not take her out of top 5. அது it is several people's இது நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா you cannot force your இப்ப நான் இல்ல ஒரு தீனா கேம் ஒன் இல்ல செகண்ட், ஐ வச்சிருக்கீங்கன்னு நான் கேன் இல்ல கேட்கல. டாக் ஃபார் டவுட்டாவே கூட 2 கேக்குறாருங்க. minutes. என்கிட்ட கேட்டாப்ல எனக்குமே அதுக்கான பாயிண்ட் இல்ல. பிகாஸ் நானுமே நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒன்லைன் கவுண்டரு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்றேன். பட் when it comes to கேம் அவங்க அடுத்து நகர்த்திட்டு போறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு இவர் கேக்குறாரு. பட் அதெல்லாமே தான் ப்ரோமோல காட்டப்பட்டுச்சு. அதெல்லாமே தான் வந்து 1 எபிசோட்ல வந்துச்சு. அது எல்லாமே மக்கள் ரசிக்கிறாங்க. நான் நீங்க சொல்லட்டுமா ரசிக்கல. ஒன் இன்னைக்கு செகண்ட். தான் அவங்க கேம் சாரி டாம், நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கு தான் நான் வந்தேன். நான் இன்னைக்கு தான் அவங்க கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்க வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சிருப்பீங்க. எல்லாம் ஜாக் சப்போர்ட்டர்ஸ். நான் ஜாக்குக்கு இப்போவும் நான் வந்து முத்து அண்ட் ஜாக் தான் டாப் 2ல வச்சிருக்கேன். நான் சௌந்தர்யாவை வைக்கவே இல்லை. 4th or 5th தான் நான் வச்சிருக்கேன். இன்னும் அவங்களோட கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஐ எம் நாட் ஓட்டிங் ஃபார் சம்படி ஹூ இஸ் ஜஸ்ட் என்டர்டெய்னருக்கு நான் வந்து இதுல கொடுக்க விரும்பல. ஸ்மார்ட் பிளேயருக்கு தான் நான் வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் இமோஷனலி அட்டாச் டு எனிபடி. நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து போட்டது இட்ஸ் அ போல்ட் மூவ். அது வந்து இட் கேன் பேக் ஃபயர் ஹர். அது 100% ஷி நோஸ். அங்க போய் நின்று அந்த டிராமா பண்ணி நான் வந்து நான் இவங்கள தான் வந்து நாமினேட் பண்றேன் அப்படின்லாம் அது வந்து கிளவர் மூவ். ஏன்னா ஆல்ரெடி ஷி ஃபிக்ஸ்ட். அந்த ஜாக்லின் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ரீசனும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அங்க போய் உட்காந்து யோசிச்சு சொல்றதெல்லாம் ஐ see it as a clever move, போல்ட் மூவா தான் நான் பாக்குறேன். அது ஜெனுவன் இல்லையோ, நம்ம யாரு டாப் 3 பிளேயர்ஸ் இருக்கோமா? 5 வீக்ஸ் தான் இருக்கு. டாப் பிளேயர்ஸை தான் அட்டாக் பண்ணணும். போய் ரஞ்சித்தை ஓட் பண்றது இல்ல விஜய் விஷாலோ இல்ல அருணோ அவங்களெல்லாம் வந்து போய் நாமினேட் பண்ணி இவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுல there's no benefit. நீங்க 4th வீக் இல்ல லாஸ்ட் வீக்ல போயிட்டு நான் முத்து வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்ல ஜாக்லின் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. யூ ஹாவ் டு செட் யுவர் கேம் ஸ்ட்ரெயிட். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் either expose somebody or just emotionally bring down somebody. அதுதான் கேமிங்க. அது however you want you can do it, whether it is genuine play or வேற ஏதாவது வந்து பேக் ஸ்டாபிங் பண்ணி பண்றதோ தட் இஸ் அவங்களோட சாமர்த்தியம். அண்ட் ஹவு ஷி வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட் தெம் இஸ் ஹர் மூவ். அது கிளவரா போகலாம், இல்ல அது வந்து பேக் ஃபயர் ஆகலாம். நான் இன்னைக்கு தான் வந்து சௌந்தர்யாவோட கேமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஐ ஃபீல். அது என்னோட பெர்செப்ஷன். நான் அடிக்கணும்னா டாப் 3 தான் அடிக்கணும். போயிட்டு உட்காந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு வீக் எடுத்துட்டு வந்து வச்சதே
இன்னைக்கு ஐ ஃபீல் தட் வாட் எவர் ஷி டிட் ஐ வில் சப்போர்ட் ஹர். வெதர் இட் இஸ் ஜென்யூன் நான் சொல்ல மாட்டாது. பட் நான் சொல்றேன் என்னோட பெர்செப்ஷன்ல ஷி இஸ் நாட் டாப் 5, ஷி இஸ் நாட் டாப் 2, பட் டாப் 5ல நான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். தட் இஸ் மை பெர்செப்ஷன். ஏன்னா நான் வந்து எமோஷனலா அட்டாச் ஆகி நான் கேம் பார்க்கறது இல்ல. ஐ ஜஸ்ட் இஃப் ஐ see a கேம் ஷோ எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டா எது இருக்கோ அதை தான் நான் பார்ப்பேன். அண்ட் கிளவரா யார் மூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. எஸ் பிலிவன் ஏதோ சொல்ல வராங்க. சொல்லுங்க பிலிவன். எனக்கு ஆர்கே ரொம்ப நேரமா ஒன் ஏதோ செக் சொல்ல இல்ல வந்தாரு. எனக்கு தீனா ஒரே அவர் ஒரு சொல்லுங்க. இடத்துல சௌந்தர்யாவோட கேம் பிளே இருந்துச்சு. எங்கன்னா ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கேப்டன்ஷிப் விளையாடலாமா இல்லை விட்டு கெடுக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கும்போது அவர் கண்டிப்பா அங்க வந்து ஐ திங்க் சௌந்தர்யா மண்டைய கழுவி அந்த ப்ளே பண்ண வச்சது. தட் இஸ் ஹர் ஸ்மார்ட் மூவ். அந்த ஒரு இடம் தான் நான் பார்த்தது. நானுமே சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஷீ இஸ் என்டர்டைனர், அவ்வளோதான். ஷீ இஸ் நாட் ஒரு ஸ்மார்ட் ஒரு ஜாக்லின் அளவுக்கோ இல்லை முத்துக்குமார் அளவுக்கோ ஷீ இஸ் நாட் அ கேமர். பட் ஷீ இஸ் என்டர்டைனிங். பட் அந்த ஒரு இடம் ஷீ இஸ் ரியலி பிளேட் வெரி ஸ்மார்ட்லி. பிலிவின் Okay, சொன்னாங்கல்ல I don't even consider Deepak to be top 5. பிலிவின் That is சொன்னாங்கல்ல my நான் perception. ஒத்துக்கிறேன். அந்த 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 அது நேத்தே நான் சொல்லியிருந்தேன். மீன்ஸ் அந்த அந்த இது சொன்னப்பயோ சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களே இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அத நான் வாங்காதரான்னு. சொன்னேன். அத நான் சொன்னேன் உங்ககிட்ட நேத்து. அந்த பாயிண்ட்டுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ரோஸ் செஷன் எல்லாம் வந்து ஃபயர் விடுற மூமெண்டா சொல்றீங்கல்ல, அந்த ரோஸ் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ரோஸ் செஷன்ல ஃபயர் விடுற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அது யாருக்கா சொன்னதுல? ஓகே, ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி. எனக்கு என்னன்னா, சௌந்தர்யா அந்த கேம் பிளே வந்து தெளிவா விளையாடுறாங்க. இருக்குல்ல, முத்துக்குமரனோட தெளிவா விளையாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசன் இருக்கு. ஷீ நோஸ் வாட்ஸ் டு ஸ்பீக் அப்படின்ட்டு என்ன பேசணுன்றது எல்லாமே தெரியும். பட் அவங்க பேசுற விதத்தை எப்படி காமிச்சிக்கணும்னா குழந்தைத்தனமா காமிச்சிக்கணும். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்க. அதை இப்ப நான் இந்த இடத்துல இப்படி மெச்சூர்டா பேசணும், இந்த இடத்துல அப்படி பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசினா இப்படி போகுன்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. கேமரா கான்சியஸ் இல்லாம விளையாடுற ஒரு பிளேயராகவும் இருப்பாங்க. அதே டைம்ல அதே இந்த இதுல எந்த இடத்துல எதை பேசினா எது வெளியே போகுன்ற ஒரு பிளேயராக தான் அவங்க விளையாடுவாங்க. அதை தாண்டி இப்ப இத சொல்லிட்டா பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும். அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. நீங்க ரோஷினி ஆஷிக் அந்த பிலீவின் நீங்க நோ சொன்னாலும் உண்மை தான். அவங்க தெரிஞ்சுதான் சில விஷயத்த பண்றாங்க. தெரியாம ஏன்னா இப்ப சில விஷயத்துல அது நான் நோ சொல்றதுக்கு ரீஸ் உண்மைன்னு சொல்லாதீங்க, உங்க பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிக்கோங்க. அப்படி சொல்லுங்க. இப்ப அவங்க விளையாடுறது இப்ப நம்ம இத்தனை வீக்ஸ் பார்த்திருப்போம். அவங்க விஷயம் சொல்றதுல எப்படி இருக்கும்னு பாருங்களேன். லைக் எனக்கு வர்றேன் நான் அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டு நான் அதாவது கண்டிப்பா வாங்க, எனக்கு கவலை இல்ல. பேசிட்டே போயிருப்பான் டாம். 1/2 மணி நேரம் டாம். எல்லாம் ஒரு ஹெல்த்தியர் டிஸ்கஷன் தான் ரோஷினி. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்து 10 பேர் இருக்கும்போது வந்து உங்க பாயிண்ட சொல்லிட்டு ஓடி போயிடலாம்னு பாத்தீங்களா? விடமாட்டேன் இன்னைக்கு. இது வந்து ஏமா ஃபர்ஸ்ட் வந்தாமா உனக்கு அப்புறம் நான் முடிச்சிடுறேன் ரோஷினி. மனசாட்சி இல்லல்ல. ஏன்னா அவங்களுக்கு இப்படிதான் விளையாடணும்ன்ற அவங்க மைண்ட் செட்டோட தான் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எது எப்படி இப்ப வீக்கெண்ட்ல எது குஷன் பண்ணப்படும்னு கேட்டா நெகட்டிவா போனதுதான் குஷன் பண்ணப்படும் அவங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க அம்பர்லா பிடிச்சி இழுத்ததை வந்து குஷன் பண்ணப்படும் தெரிஞ்சிருக்கலாம். மேனேஜரா பண்ணாலும் அதை வந்து அவங்க குஷன் பண்ணப்படும் அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் புல் பண்ணிருக்கலாம். பட் அவங்க அஸ் அ மேனேஜரா தான் பண்ணாங்க. அப்பயும் அது கொஷின் ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் சில விஷயம் அவங்க பண்றது வீக்கெண்ட்ல நடக்காம போகலாம். பட் ஆனா அவங்க வீக்கெண்ட்ல என்னென்னலாம் நடக்கணுமோ சௌந்தர்யான்னு மென்ஷன் ஆகாம இது வரைக்கும் எந்த வீக்கெண்ட் எஸ்கேப் ஆகி நான் போனதான் நான் பார்த்தது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வீக் இட் செல்ஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ல அவங்களுக்கு கேம் பிளேன்னு ஒன்று இல்லை. அந்த வீக்கெண்ட்ஸ்லயும் அவங்களுக்கு கிளாப்ஸ் வந்தது எதுக்காக வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வீக் பை வீக் அவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட்ஸ்ல வந்து என்ன கேள்விப்படப்படும் அப்படின்னு தெரிஞ்சு மூவ் பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். முத்துக்குமரனை நோக்கி சில நேரத்துல டைரக்ஷனை மூவ் பண்ணுவாங்க, சில நேரத்துல ஜாக்லினை நோக்கி டைரக்ஷனை மூவ் பண்ணுவாங்க, சில நேரத்துல விஷாலை நோக்கி டைரக்ஷன் பண்ணுவாங்க. டைரக்டர் அவங்க விஷாலை நோக்கில சில பாயிண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க. பட் அது பெரிய அளவுல அவங்களுக்கு தெரியாமலே சிந்திக்காமலே அதெல்லாம் சொல்லதா இருந்தாலுமே ஆனா அது உண்மையா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க நிறைய டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான் டாம், அவ்வளவுதான் டாம்.
டாம் கேக்குதா? ஐயோ 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். மியூட்லயே பேசிட்டு இருந்தேங்கய்யா. சரி ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கை தூக்கி இருக்கவங்க 3 பேர் இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஆட்கள்ல நம்ம பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரோசினி அவர்கள் வந்து ஏதோ சொல்ல துடிக்கிறாங்க. ஆனா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எபிசோட் ஒரு 1 மணி நேரம் பார்த்துட்டு, நான் அத ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அப்புறம் நீங்களும் ஒவ்வொருத்தரா வந்து 1/2 மணி நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, எல்லாரும் கல்ல கொண்டு நம்மள எறிவாங்க. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட் உங்களுக்கு எதெல்லாம் வந்து மாற்று கருத்தா இருக்கோ, அதையெல்லாம் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னா, இல்ல யார எந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுதோ, அவங்கள அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட் வில் பி லைக் குட் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன குத்துறீங்க ரோஷினி? அடி இடி மாரி விழும். அந்த டயலாக நான் சொல்லணும். அடி இடி மாரி விழும். இதுக்கு முன்னாடி 3/4 மணி நேரம் பேசினவங்களெல்லாம் விட்டு, இல்ல அது ஒரு இதுக்கப்புறம் பாயிண்ட் பேசுறவங்க நோ, விட்டு நோ, நோ. தட்ஸ் இந்த அ வார்த்தை ஹாட் டாபிக்ங்க. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறமேட்டு ஒன் சைடடா போதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆனா இந்த பிரச்சனை என்ன ம். தெரியுமா? கம்ப்ளீட்டா லைவ் பார்த்தவங்களுக்கு நான் நேத்து வரைக்கும் ஐ ஸ்டுட் பை சௌந்தர்யா இன்னலாம் இல்ல. அந்த பொண்ணு 100 விஷயம் பண்ணா 99.9 விஷயத்துல ஐ ஹேவ் ஆல்வேஸ் ஸ்டுட் பை ஹர் பிகாஸ் ஆஃப் ஹர் நேச்சர் ஆர் வாட் எவர் இட் இஸ். நான் எப்பவுமே அந்த பொண்ணு ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு லைவ்ல எனக்கு அத பார்க்கும்போது நோ. அதோட இன்டென்ஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நேத்து விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யா வெளில வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. அப்படின்லாம் அவரு சும்மா போற இடத்துல கொளுத்தி போட்டு போனதும் ஒரு ரீசனா நான் இன்னைக்கு நான் லைவ்ல பார்க்கும்போது, எனக்கு ஜெஃப்ரியும், சவுண்ட் வந்து அவங்க நாமினேஷன்ல சொன்ன பாயிண்ட். நான் இந்த டிஸ்கஷனுக்குலாம் வரல. நீங்க சொல்லிட்டீங்க. அந்த பாயிண்ட் வந்து அந்த அந்த சொன்ன பாயிண்ட் உண்மையாவே தப்பான ஒரு பாயிண்ட். சொன்ன என்ன வேணா சொல்லியிருக்கலாம். ஓகேவா? நான் இப்பவும் சொல்றேன். 10 வாரம் நாமினேஷன்ல வந்த ஒரு பொண்ணுக்கு 11வது வாரம் நாமினேஷன் வருது ஒரு மேட்டர் கிடையாது. அவ ரொம்ப கிளியரா இருந்தா, சௌந்தர்யா போடலன்னா டெஃபினட்டா ரயான் போட்டிருப்பா அப்படிங்கிறதுல ஜாக்லினுக்கு 100% கிளாரிட்டி இருந்துச்சு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அதுக்காக எடுத்துட்டு வந்த விஷயம். அத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அந்த பொண்ணு திருப்ப திருப்ப யாரோ இங்க சொன்னாங்க, ஜாக்லினா போய் அத திருப்ப திருப்ப பேசி, அப்புறம் சவுண்ட் அத தனியா புலம்பி, இங்க ஒரு சின்ன திருத்தம். ஜாக்லின் வந்து இத பத்தி பேச ஆரம்பிக்கவே கிடையாது. நான் இன்னைக்கு ஹோல் டே லைவ் பார்த்தேன். அதுல வந்து ரயான் தான் சௌந்தர்யாவ கூப்பிடுவான். வா ரயான் ஜாக்லின் கிட்ட பேசும்போது, ஜாக்லின் அப்ப கூட சொல்லுவாங்க, "எனக்கு நாமினேஷன் பண்ணது பிரச்சனை இல்ல. ஆனா எண்ட் ஆஃப் த டே இந்த குரூப்ல எல்லாரோட கருத்தும் தான் இருக்கு. ஏன் மொத்த ப்ளேமும் தூக்கி என் மேல போடுறீங்க? இந்த குழி தோண்டுனேன்" அப்படின்னு சொல்ற வார்த்தை அவங்கள ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. எனக்கு இப்போ செல்வா ரொம்ப க்ளோஸ். செல்வா எனக்கு சொன்னா எனக்கு ஹர்ட் ஆகும். அதே எனக்கு இங்க வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா, நான் தட்டி விட்டு போவேன். இதுதான் ரியாலிட்டி. அந்த பொண்ணும் அந்த வீட்ல நெறைய தடவ பண்ணியிருக்கா. இந்த அ உரிட்டேட் அதெல்லாம் உண்மையாவே இன்னைக்கு சௌந்தர்யா பேசும்போது எனக்கு ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னாட்ட அத டாலரேட்டே பண்ண முடியல. ஏன்னா ஜெஃப்ரியோட சேர்ந்து ஜெஃப்ரி சீரியஸ்லி பாட்டு பாடும்போது ஜாக்லின மாக் பண்றதாகட்டும், ஜாக்லினோட ஐ மீன் இவ்ளோ நாளா குரூப்ல இருந்த, இப்பதான் நீ தெரிஞ்சுக்கிட்ட, இந்த ஒரு பாட்டு செஷன் சௌந்தர்யாக்கும், ஜெஃப்ரிக்கும் ஒரு 1 ஹவருக்கு மேல நடந்துச்சு. அதுல ஜெஃப்ரி நான் ரியாலிட்டிய பாடுறேன், இருக்கிறத பாடுறேன்னு சொல்லிட்டு, இப்போ குரூப்லேருந்து வெளில வந்துட்டேன். நான் எப்பயோ தெரிஞ்சு வெளில வந்துட்டேன். நான் இப்பவும் சொல்றேன். அந்த அந்த குரூப்ல இவங்க நியாயமாலாம் கிடையாது. ரயானும், ஜாக்லின் மட்டும் தான் உண்மையா இருந்தாங்க. அண்ட் ஜாக்லின் ஆ ஜெஃப்ரி ஜாக்லின் கிட்டன்னு ஒதுங்குன மாரி நான் பார்க்கல. ஜாக்லின் ரொம்ப ஸ்மார்ட்டா ஜெஃப்ரிக்கு தெரியாம ஐ மீன் அவன ரொம்ப அப்படியே அகெயின்ஸ்டாவும் வச்சுக்காம, ஸ்லோவா அவன்கிட்ட நெறைய இடத்துல கிவ் அப் பண்ணத நான் பார்த்துருக்கேன். அ ஏதோ ஜெஃப்ரி ஜாக்லின ஒதுக்குன மாரி இன்னைக்கு அவன் ஒரு பில்டப் குடுத்தத என்னாட்ட அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது அங்க ரியாலிட்டி கிடையாது. அதே மாரி சவுண்ட் வந்து இங்க பண்ணது கூட ஓகே. அத கூட டாலரேட் பண்ணிக்கலாம். ஆனா, உ உனக்கு வந்து இன்டென்ஷன் அது இல்லன்னா, அத நீ எவ்ரி இண்டிவிஜுவல் கிட்ட பேசும்போது, அவங்க இத பத்தி ரயான் கிட்ட பேசினாங்க. சாரி ராணவ் கிட்ட பேசினாங்க. அண்ட் அவங்க வந்து விஷால் கிட்ட பேசினாங்க. நான் காலையிலேயே பார்த்தேன். அ விஷால் கிட்ட வந்து விஷால் கேப்டன்சி டாஸ்க் பேசும்போது, இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் ஆகணும் அப்படின்னு வாலண்டியரா இவங்க கை தூக்குவாங்க. இன்ஸ்பேர்ட் ஆஃப் விஷால் அவாய்ட் பண்ணும்போது கூட, விஷாலுக்கு வந்து மஞ்சரி இருந்திருக்கணும் அப்படின்னு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆனா, இவங்க திருப்ப திருப்ப கேட்டாங்க. ஆனா, விஷால் ஒத்துக்கவே இல்ல. விஷால் அத லிட்டரலா மூஞ்சில அடிச்ச மாரி சொன்னாப்ல. எனக்கு மஞ்சரி இருக்கணும். ஆனா மஞ்சரி ஒத்துக்கல. இதுக்கப்புறம் மேபி ராணவ் ஆர் முத்து அப்படின்னு சொல்லுவாப்ல. ஸோ, எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கேயே வந்து இவளுக்கு வந்து சௌந்தர்யா மேடம்க்கு வந்து
விஷால் அப்படின்ற ஒரு கேப்டன் கூட ட்ராவல் பண்ணோம். மேபி ஒரு மாதிரி பாசிட்டிவா போகுதோ அப்படின்ற மைண்ட் செட்ல அதை பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. சௌந்தர்யா ஜாக்லின் மேட்டர்ல வந்து சௌந்தர்யா விஷால் கிட்ட பேசினதோ ஐ எம் நாட் லிட்ரலி ஓகே வித் இட். அண்ட் விஷால் வந்து சவுண்ட் நீ பண்றது கேம் சவுண்ட், நீ பேச ஏன்னா நீயே 70 நாள் உள்ள ஒண்ணுமே விளையாடாம இருக்கிற, நீ கேமை பத்தி பேசுறது எங்கன்னா நியாயமா இருக்கான்ற மாதிரி எனக்கு அந்த பாயிண்ட் இருந்துச்சு. அண்ட் மஞ்சரி முத்து மேட்டர்ல வந்து யாரோ சொன்னாங்க ஜாக்லின் இல்ல ரயான் வந்து கேம் பிளே முத்துவுக்கு ஸ்ட்ராட்டஜி தப்பு, முத்து பண்ண ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு ரயான் சொன்னது வந்து வாஸ் நாட் ரைட். என்னடா இப்படி பேசுற, ஆனா அது ரயான் சொன்னது வாஸ் ஆன் பாயிண்ட். மஞ்சரி சொன்னாங்க, இது 1 ஹவர்ல காட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது. மஞ்சரி சொன்னாங்க முத்து இன்னைக்கு நீ பண்ண ஸ்ட்ராட்டஜி வாஸ் என்ன சொல்றது அது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்ல, நீ ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண ட்ரை பண்ணேன்னு இந்த கான்வர்சேஷனை அவங்க ஒரு 25-30 மினிட்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ மஞ்சரி திருப்ப அவங்க 2-3 தடவை சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் முத்து டுக் அ ஸ்டாண்ட் அண்ட் முத்து அஃப்கோர்ஸ் எஸ் அவராட்டு பேசி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதத்தினால முத்து அதை பண்ணிட்டாரு. அதை தான் நான் பார்க்குறேன். அண்ட் சௌந்தர்யா மேட்டரில் இந்த ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். சௌந்தர்யா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அசம்ஷன் இது வரைக்கும் நாமினேஷன்ல வந்து நின்று நாமினேஷன் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே வந்து அந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள், அதையும் தாண்டி அசம்ஷன் அப்படின்னு இவங்க எடுத்துட்டு வர ஒரே பாயிண்ட் என்னவா தெரியுமா இருக்கும், இவங்க ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நான் நினைக்கிறேன், அதனால வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அசம்ஷன்ல எடுத்துட்டு வருவாங்களே தவிர மீதி 90% பாயிண்ட்டுமே வந்து இவங்க இதை பண்ணாங்க அதனால இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவ்ல ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அதுதான் நாமினேஷனுக்கு ஜென்யூனான ஒரு விஷயமே. சௌந்தர்யா ஒண்ணு நினைக்கிறாங்க, சௌந்தர்யாவோட அசம்ஷனை எடுத்துட்டு வந்து நீ இப்படி நினைப்பியோன்னு எனக்கு தோணுது அதனால நான் அதை பேசுனேன்னு சொன்னா, ஏமா நீ நினைக்கிறதெல்லாம் எப்படிமா ரியாலிட்டி ஆகும், யூ கான் டிஃபைன் வாட் ஐ ஆம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் நினைச்சேன் ஜாக்லின் அதை ஆன் ஃபேஸ் பேசிட்டு சௌந்தர்யா இனிமே எனக்கும் உனக்கும் அவ்வளவுதான் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் உண்மையாவே ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணுகிட்ட எமோஷனல் பாண்டிங் ஒன்று வந்து ரொம்ப பெரிய முட்டுக்கட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஷி ஷுட் ஹவ் ஸ்டுட் பை ஹர் திங்க். நீ உனக்கு ப்ராப்ளம் அது. அதே மாதிரி 2வது தடவை அவங்க 2 பேர் உட்காந்து பேசும்போது கூட நோவேர் சௌந்தர்யா மேட் ஜாக்லின் டு ஸ்பீக் வாட் ஷி ஃபெல்ட். அவங்க கடைசி வரைக்கும் அப்போ கூட அவங்க சொல்றாங்க, நீ எனக்காக விளையாடாத, நீ எனக்காக என் பக்கத்துல வந்து நிக்காத, இதெல்லாம் சொல்லும்போது கூட திருப்ப ஒரு வடிகட்டினா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி இல்ல சௌந்தர்யா புரியல. வந்து என்ன இவங்க சொல்லுவாங்களாம், அடுத்து விடுவாங்களாம், இவங்களுக்கெல்லாம் தெரியாதாம். ஏம்மா இல்ல டீ தேங்க்ஸ்மா. காஃபிலாம் வடிகட்ட மாட்டீங்களாம்மா? கொஞ்ச நேரம் இருமா. இல்ல எனக்கு அவங்க இவங்க அவ்வளோ சொல்றாங்க, நீ என் கூட நிக்காத, எனக்காக வந்து பேசாத, இதெல்லாம் தான் பிரச்சனை, ஆனா இதை பண்ண வேணாம் சவுண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இந்த அம்மா ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து என் ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு புரியல. அந்த பொண்ணு பேசுற கான்டெக்ட்ல எவ்வளோ கிளாரிட்டி இருக்கு. நீ என்ன பேசுற? மேக்ஸிமம் சவுண்ட் அவுட் ஆஃப் ஜோன் ஆனதுக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து இன்னொருத்தவங்க மேல பழி போடுறது சவுண்டுக்கு ஒரு ரொட்டீனா இருந்திருக்கு. நான் நேத்து வரைக்கும் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு என்னால அதை செய்யவே முடியாது. அதே மாதிரி கேரட் பீன்ஸோட டாஸ்கோட முடிச்சுக்கிறேன். கேப்டன்சி டாஸ்க்ல வந்து மஞ்சரி அந்த கேரட் மேட்டர் எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? பால். நான் கூட யோசிச்சேன் மஞ்சரி ரொம்ப ஜென்யூனா கேரட்டுக்காக தான் இதை பேசுறாங்கன்னு. ஆனா அங்க அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சுட்டு கிச்சன் ஸ்பேஸ்க்கு வந்து அவங்க பேசும்போது அவங்க சொல்லுவாங்க ஒரு கிளாரிட்டி, ஜாக் கிட்ட குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே தொக்கா மாட்டிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பீன்ஸுக்கு பீன்ஸு சோயாபீன்லாம் விட்டுறலாம், பாலுக்கு பதிலாக கேரட் எடுத்துருக்கலாமே, அது என்ன அப்படின்னு. ஆனா ஜாக்லினோட பாயிண்ட் ரொம்ப ரைட்டா இருந்துச்சு. பால் எடுத்தா 1 வாரம் சாப்பிடலாம். இதுதான் அந்த காஃபி பொடி மேட்டர்லயும் நடந்துச்சு. பால் எடுத்தா 1 வாரம் யூஸ் பண்ணலாம். கேரட்னு ஒன்று எடுத்தோம்னா நம்மளாட்ட ஒரு வேளை சாப்பாடுக்கு தான் போகும், இல்லை மேக்ஸிமம் 2வது வேலைக்கு வரும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்த்தேன். அப்பதான் தெரியும் மஞ்சரிக்கு பால் வாசனையே ஸோ அதனால பால் எடுத்து மஞ்சரிக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ அவ்வளவுதான், முடிந்து விட்டது. எனக்கு என்னமோ எல்லா பாயிண்ட்டும் ஓகேவா தான் இருக்கு. இதுல மாற்று கருத்து இருந்தா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா அடுத்து போயிடலாம். சீரியஸாவே